நண்பர்களே வணக்கம். இனிய வாழ்க்கை சேனல்லேருந்து உங்கள் டாக்டர் இளையராஜா. மார்னிங் ஒரு ட்ரெயின் ட்ராவல், வழக்கமாக ஜன்னல் சீட்டு, ஒரு மணி 8 8:15 இருக்கும். அப்படியே ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து முறுக்கு வித்துட்டு இருக்கு. என்னடா ஈவினிங் தானே முறுக்கு விற்பாங்க, இப்போ காலையிலே முறுக்கு விற்கிறாங்களேன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி, ஒரு 80+ ஏஜ் இருக்கும், நீட்டாக குளிச்சுட்டு இந்த முறுக்கு அப்படின்னு காட்டுறாங்க. சுத்தமாக எனக்கு முறுக்கு வாங்குற ஐடியாவே இல்லை. நான் முறுக்குலாம் வாங்குறது இல்லை ட்ரெயினில். ஸோ அந்த பாட்டியை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க அந்த ஏஜுக்கு மேலே நம்மளால் தானாக வாழணும், உழைச்சி வாழணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, பட் அவங்கள ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நம்மளால் முடிஞ்சது. அப்படி ஒரு முறுக்கு பாக்கெட்னா 20 ரூபான்னாங்க. மேபி அவங்க ஒரு 5 ரூபா கிடைக்கும் சரின்ட்டு அந்த இதை வாங்கினேன். பட்டு அதை வாங்கும்போது எனக்கு இன்னொரு சிந்தனை, இது நம்ம எனக்கு ஒரு பெரியம்மா இருக்காங்க. ஸோ அவங்க மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது என்னோட பெரியம்மா பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த பாட்டியை பார்த்தோன்னே அவங்க ஞாபகம் வந்துச்சு. சரி இதை வாங்கலாம் அப்படின்னேன். அது மணப்பாறை முறுக்கு தான் வாங்கி விற்றாங்க. சரி காலையிலே ட்ரெயின்லேயே டிஃபன் சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு முறுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தா ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் டோட்டல் பாக்கெட்டே முடிச்சிட்டேன். நல்ல ப்ராடக்ட் தான் வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம நண்பர்கள் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்க உழைச்சி வாழணுங்கிறத வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அது பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க லைஃப் நல்லா போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி.